ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜிஎஸ்எம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி யூஸ் பண்ணலாம், அது எப்படி கனெக்ட் பண்ணலாம், ஜிஎஸ்எம் மூலிமா என்னென்ன இது வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இதுதான் நம்ம ஜிஎஸ்எம்மோட கிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 12 வோல்ட் பவர் சப்ளை, அடுத்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிம் இன்செட்டு, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரிலே கனெக்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் மோட்ரு, 3 பேஸ் மோட்ரு, ஸ்டார்டர் கனெக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஹோமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆன் பண்ணுறது, மொபைல் மூலிமா லைட் ஆன் பண்ணிக்கிறது, இல்லை வேறு எந்த டிவைஸே அது ஆன் பண்ணிக்கிறது. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸுக்கு எல்லாமே இந்த மாதிரி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன்ஸ் எல்லா கிட்டுக்குமே இந்த மாதிரி கிட்ட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இந்த கிட்டில் வந்து ஃபஸ்ட்டு எப்படி பண்ணிக்கலாம், இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் அடாப்டர், டிசி அடாப்டரு. இதை வச்சுட்டு நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா இப்படி லாக் ஆகிடும். இதில் ப்ளஸ் மைனஸ் நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி கொடுக்கலாம். உள்ளே வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபை இருக்கனால அது ஆட்டோமேட்டிக்காக அதை கன்வெர்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிம் இன்செட்டு. சிம் இன்செட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி உள்ள எல்லோ கலர் கேப் ஒன்று இருக்கும். அந்த கேப்பு அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சிம் வெளியே வந்து இந்த சிம் ஸ்லாட் வெளியே வந்துடும். உள்ள சிம் ஸ்லாட்டை இன்செர்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போய்ட்டு அந்த லாக் ஆகிடும். ஓகேங்களா. மறுபடியும் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த எல்லோ கலர் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போய் ஆட்டோமேட்டிக்காக கேப் வந்து வெளியில் வந்துடும். ஓகேங்களா. மறுபடியும் இன்செர்ட் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே போய்ட்டு அதே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிக்கும். இதுதான் சிம்மு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டனா போர்ட்டு. இந்த ஆண்டனாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் இருக்குது. இது எந்த ஒரு மெட்டலில் நீங்கள் இப்படி வச்சிங்கனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக இப்படி கிளாம்ப் பண்ணிக்கும். ஓகேங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டனா போர்ட்டை வந்து நான் இப்போ கனெக்ட் பண்ணுறேன். ஆண்டனா போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு, டெர்மினல் கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்சிபி. இப்போ நான் இதை அவுட்புட்டில் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு எம்சிபி கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்சிபியை இந்த ஜிஎஸ்எம் சுவிட்சிங் கூட ரிலேயில் கனெக்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காமன் என்ஓஎன்சி. ஓகேங்களா. இப்போ நமக்கு வர மெயின் சப்ளை வந்து காமனில் கொடுத்துட்டு நான் NO வழியாக நார்மலி ஓப்பன் வழியாக நான் லைன் என்ன பண்ணுறேன், வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ நான் டெஸ்டிங்காக ஒரு லேம்ப்பு காட்டுறேன். லேம்பில் இந்த லேம்புக்கு ஃபேஸ் நியூட்ரல் 2 லைன் இருக்குது. ஃபேஸை கொண்டு வந்து நியூட்ரலை வந்து லேம்புக்கு டைரெக்டாக நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிட்டேன். ஃபேஸை வந்து எம்சிபியில் கொடுத்துட்டு நான் வந்து பைடைரெக்ஷனல் எம்சிபி எடுத்திருக்கேன். அதனால் இன்புட் அவுட்புட் வந்து நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எம்சிபிக்கு இன்புட் கொடுத்துட்டேன். அடுத்தது அவுட்புட் டெர்மினல் எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், ரிலேக்கு காமனில் ரிலேவோடைய காமனில் கொடுத்துட்டேன். அடுத்தது NOலேருந்து லேம்போடைய நெகட்டிவ் வந்து நேரடியாக கொடுத்துட்டேன். லேம்போட ஃபேஸ் வந்து NOவில் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம இந்த சர்க்யூட் பிரகாரம் இந்த ஜிஎஸ்எம் கிட்ட கனெக்ட் பண்ணிக்கலாமா ஒருக்கா செக் பண்ணிக்கிறோம். 12 வோல்ட் அடாப்டரு நம்ம சப்ளைலேருந்து கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது சிம் இன்செர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டனா பின் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபேஸ்லேருந்து டைரெக்டாக ஃபேஸ் லைனு, சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து ஃபேஸ் லைன் எடுத்தாச்சு, எம்சிபி கொடுத்தாச்சு. எம்சிபியோடைய அவுட்புட் எடுத்து ஜிஎஸ்எம் கொடுத்துடணும். எம்சிபியோட அவுட்புட் எடுத்து நான் ஜிஎஸ்எம்மோடைய காமனுக்கு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு NOலேருந்து எடுத்துகிட்டு வந்து லேம்புக்கு, NOலேருந்து ஒரு லைன் எடுத்துகிட்டு வந்து லேம்புக்கு கொடுத்துட்டேன். ஓகேங்களா. நியூட்ரலை நேரடியாக லேம்புக்கு கனெக்ட் பண்ணியாச்சு. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த கிட்ட எப்படி கனெக்ஷன் கொடுத்துட்டு சிம் இன்செர்ட் பண்ணிட்டு கனெக்ஷன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மொபைல்லேருந்து ஒரு மிஸ்டு கால் இதில் நீங்கள் இன்செர்ட் பண்ண நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள். கால் பண்ண உடனே ரிங் ஆகிடுச்சு அப்படின்னா
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக நீங்கள் பயன் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் லைட் வந்து டவர் கிடைக்கலைன்னா கண்டினியூஸாக பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. டவர் இருந்ததுன்னா அந்த எல்லோ கலர் லைட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எரிய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் அகைன் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக அந்த பிளிங்க்ஸ் வந்துச்சுன்னா டவர் கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. அப்படிங்கும்போது நீங்கள் சிம் மெயின்ஸோ எடுத்துகிட்டு மறுபடியும் ஓகே இப்போ எம்சிபி நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம சர்க்யூட் பிரகாரம் செக் பண்ணிவிட்டு இந்த பிளிங்க் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் கரெக்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு டவர் கிடைக்குன்னு அர்த்தம். சரிங்களா. ஓகே ஓகே இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய மொபைல்லேருந்து நான் கால் பண்ணுறேன். ஓகே இப்போ நான் கால் பண்ண உடனே 5 ரிங்ஸ் போன உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணி அந்த ரிங்கு கட் ஆகிடும். கட் ஆன உடனே இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரெட் லைட் எரியுதுங்களா, இங்கே பாருங்கள் இதில் ஒரு ரெட் லைட் எரியும். இந்த ரெட் லைட் வந்து பார்த்திங்கன்னா ரிலே வந்து ஆன் ஆகிடுச்சுங்கிறது அர்த்தம். மறுபடியும் ரிலே ஆன் ஆன உடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜில் வந்து பார்த்திங்கன்னா பம்ப் ஆன் அப்படிங்கிற மெசேஜ் வந்து நமக்கு வந்துடும். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் வந்து இதே நம்பருக்கு நான் கால் பண்ணுறேன். இதே நம்பருக்கு கால் பண்ணும்போது நான் கால் பண்ணிட்டேன். 3 ரிங்கி போன உடனே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். 1 இங்கே பாருங்கள், இப்போ ஆல்ரெடி இங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்க லைட்டு உடனே கட் ஆகிடும். பாருங்கள் ஆஃப் ஆகிடுச்சிங்களா. ஓகேங்களா. இப்போது ஜிஎஸ்எம் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதே நான் எம்சிபி கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நான் எம்சிபி கனெக்ட் பண்ணி லேம்ப் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் கால் டயல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடும். இப்போ லேம்ப் ஆன் ஆகிடுச்சிங்களா. ஓகே இப்போ ஆன் டைம் வந்து சக்ஸஸ்ஃபுல். ஓகே இப்போ வந்து ஆன் ஆன உடனே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகணும். இங்கே பாருங்கள், எனக்கு மெசேஜில் வந்து பம்ப் வந்து ஆன் ஆகிடுச்சு அப்படிங்கிற மெசேஜ் எனக்கு வந்துடுச்சு. பம்ப் வந்து ஆன் ஆகிடுதுங்கிற மெசேஜ் எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் மறுபடியும் கால் பண்ணி ஆஃப் பண்ணுறேன். அதே நம்பருக்கு நான் திருப்பி கால் பண்ணுறேன். ஃபஸ்ட் ரிங்கு, செகண்ட் ரிங்கு, ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறது, லேம்ப்பு ஆஃப் ஆகிடுச்சு. ஓகேங்களா. அவுட்புட் சக்ஸஸ். ஓகே இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எந்த டிவைஸ் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். வேறு எனி அப்ளிகேஷன்ஸ்க்கு எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் லேம்ப் கனெக்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஃபேனோ இல்லை வேறு ஏதாவது செக்யூர் டிவைஸோ இல்லை வேறு எது வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். எம்சிபி யூஸ் பண்ணி எம்சிபி மூலியமாக எம்சிபிக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எம்சிபி போகிற சப்ளையும் கூட நீங்கள் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறாலும் பண்ணிக்கலாம். அல்லது வேறு எங்கேயா தூரமாக இருக்கீங்க, அந்த இடத்துல ஒரு கிணறு லாங்காக இருக்குது, அங்கே வந்து ஒரு வேறு இடத்துல இன்னொரு வீடிட்ட வந்து நைட் டைமில் லைட் ஆன் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஆன் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே தேங்க்யூ, டன்.